Hello viewers, welcome to NB Max. இந்த வீடியோல exercise 6.2ல question number 5 பார்க்கலாம். Question பாருங்க. A flagpole h meters is on the top of the hemispherical dome of radius or meters. அதாவது ஒரு கொடி கம்பம் பாருங்க, ஒரு ரஃபா ஒரு டயக்ராம் வரைகிறேன். ஒரு கொடி கம்பம் வந்து h மீட்டர் ஹைட் உள்ள ஒரு ஃப்ளாக் போல். ஓகேவா, அந்த கொடி கம்பத்தோட இந்த ஃப்ளாக் போலோட ஹைட் வந்து ஹச்னு கொடுத்துருக்காங்க. ஹச் மீட்டர்ஸ் இஸ் ஆன் த டாப் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல் டூம். ஸோ ஹெமிஸ்பெரிக்கல் டூமோட டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெமிஸ்பெரிக்கல் ஷேப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஹெமிஸ்பெரிக்கல் டூமோட டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த டூமோட ரேடியஸ் என்ன அப்படின்னாக்க ஆறுங்கிறது ரேடியஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ஆறாக இருந்தது அப்படின்னாக்கா அண்ட் ஆல்சோ இதுவும் ஆறாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் ட்ரா பண்ணிங்க அப்படின்னாக்கா இதோட ரேடியஸ் எல்லாமே ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இது ஆறுனாக்கா இதுவும் ஆறாக தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ மேன் இஸ் ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டூம். அதாவது ஒரு மேன் வந்து நிற்கிறாங்க எங்கே அப்படின்னாக்கா 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டூம். டூம்லேருந்து 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு மேன் வந்து நிற்கிறாங்களாம். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டாண்டிங் 7 மீட்டர் அவே ஃப்ரம் த டூம். ஓகேவா, சீயிங் த டாப் ஆஃப் த போல் அட் த ஆங்கிள் 45 டிகிரி. ஓகேவா, இங்கேருந்து டாப் ஆஃப் த போல்னாக்கா கொடி கம்பத்தோட டாப்பை வந்து வியூ பண்ணுறாங்க. எங்கேருந்து அப்படின்னாக்கா இந்த 7 மீட்டர் டிஸ்டன்ஸில் நிற்கிறாங்க இல்லையா, அங்கேருந்து இந்த ஃப்ளாக் போலோட டாப்பை வந்து வியூ பண்ணுறாங்க. ஓகேவா, எத்தனை டிகிரி ஆங்கிள் அப்படின்னாக்கா 45 டிகிரி ஆங்கிளில். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அண்டு மூவிங் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த டூம். அந்த டூம்லேருந்து 5 மீட்டர் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் மூவ் ஆகி, ஓகேவா, இங்கேருந்து 5 மீட்டர் வந்து மூவ் ஆகி போகிறாங்க. அங்கேருந்து எதை பார்க்குறாங்க அப்படின்னாக்கா சீயிங் த பாட்டம் ஆஃப் த போல். அந்த கம்பத்தோட பாட்டம், இது டாப்பை வந்து 45 டிகிரிலையும் பாட்டமை எத்தனை டிகிரிலையும் 30 டிகிரிலையும் பார்க்குறாங்களாம். ஸோ பாட்டம் ஆஃப் த போல் அட் அன் ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ அங்கே வந்து பாட்டமை 30 டிகிரி ஆங்கிளில் பார்க்குறாங்க. இதுலேருந்து நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த போல் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த டூம். ஸோ ஹைட் ஆஃப் த போல் அப்படின்னாக்கா இந்த போல் இருக்குல்ல கொடி கம்பம், அதோட ஹைட் வந்து நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் த டூம். இந்த ரேடியஸ், இதோட ரேடியஸ் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ 2 கொஷின் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இந்த கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் கிவன் ஸ்டேட்மெண்ட் படி நான் டயக்ராம் போட்டுட்டேன். உனக்கு கொஷின்லேயே வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க, அந்த டயக்ராமை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இந்த ட்ரையாங்கிளுக்கு இண்டிவிஜுவலாக நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ ABCDE அப்படிங்கிற லெட்டரில் நான் நேம் கொடுத்துருக்கேன். நீங்கள் PQRS என்ன வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நேம் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா சொல்யூஷன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டயக்ராம்லேருந்து நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட்லேருந்து கொஷினில் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட் ஆஃப் த போல் அண்டு ரேடியஸ் ஆஃப் த டூம், இதை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ACDங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த 45 டிகிரிக்கான ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா, எது வேணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். 30 டிகிரி உள்ள ட்ரையாங்கிள் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 45 டிகிரிக்கு உள்ளது நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு வந்து 45 டிகிரிக்குள்ள ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தான் நமக்கு தெரியுது. ஸோ tan வேல்யூ தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ tan 45 டிகிரிக்கு நம்ம போட போகிறோம். பாருங்கள், இன் ட்ரையாங்கிள் ACDங்கிற ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் tan வேல்யூ இதில் வந்து இதில் 45 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஆப்போசிட் சைடுங்கிறது ஏசிங்கிற இந்த ஃபுல் சைடும் தான் உனக்கு ஆப்போசிட் சைடாக வரும். அப்படின்னா ஏபிங்கிறது ஹச்சு, பிசிங்கிறது என்னென்னா 6. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் ஆப்போசிட் சைடு. ஸோ அப்போ ஏசியோட வேல்யூ என்ன அப்படின்னா H + 6ன்னு வரும். ஓகேவா, ஸோ வந்து tan θ = AC/, சிடிங்கிறது அட்ஜசன்ட் சைடு. சிடிங்கிறது என்ன அப்படின்னா ஆறையும் இந்த 7 மீட்டரையும் ஆட் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த சிடியோட வேல்யூ. ஓகேவா, ஆப்போசிட் சைடுங்கிறது ஏசி, அட்ஜசன்ட் சைடுங்கிறது சிடி. அப்போ tan வேல்யூ என்ன, தீட்டா வேல்யூ என்ன அப்படின்னா 45 டிகிரி. ஏசிங்கிறது H + R,
டிவைடட் பை சிடிங்கிறது என்ன அப்படின்னாக்கா இந்த ஃபுல் சைடோட லென்த்து. அப்போ ஆரையும் ரேடியஸையும் 7ஐயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர் ப்ளஸ் 7. ஸோ tan 45 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 1 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர் ப்ளஸ் 7. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா 1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 7, அதாவது டிவைடில் இருக்குல்லையே அந்த சைடு போகும்போது மல்டிப்ளையில் வரும். அப்படின்னாக்கா அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் ஆர் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு ஹச் ப்ளஸ் ஆருங்கிறது கிடைக்கும். நமக்கு ஹச்சோட வேல்யூ தான் நம்ம வேணும். இந்த ப்ளஸ் ஆர் வந்து ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வரும்போது மைனஸ் ஆராக சேஞ்ச் ஆகும். அப்போ ஆர் ப்ளஸ் 7 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு ஹச். இப்போ ஹச்சோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆகிடும். ஸோ ஹச் இஸ் ஈக்குவல் டு 7. ஹச்சுங்கிறது என்ன? ஹைட் ஆஃப் த போல். அந்த கொடி கம்பத்தோட ஹைட்டுங்கிறது நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ ஹைட்டு வந்து 7 மீட்டருங்கிறது ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்த ட்ரையாங்கிள் என்ன அப்படின்னா 30 டிகிரி ஆங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் பிசிஇ பாருங்கள், இந்த சின்ன ட்ரையாங்கிள் பிசிஇங்கிற ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் வந்து ஆங்கிள் வந்து 30 டிகிரி. 30 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து பிசி அண்ட் அட்ஜசன்ட் சைடு வந்து சிஇ. சிலேருந்து இ. அப்போ நடுவில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ tan 30 டிகிரிக்கு நம்ம ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு நமக்கு தெரியுது. இதை வச்சு நம்ம ரேடியஸ் ஆஃப் த டூம் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். பாருங்கள், இங்கே வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இன் ட்ரையாங்கிள் பிசிஇயில் tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பிசி அண்டு அட்ஜசன்ட் சைடு சிஇ. இதில் தீட்டா வேல்யூ என்ன அப்படின்னாக்கா 30 டிகிரி. அப்போ தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஈக்குவல் டு பிசி. பிசிங்கிறது என்ன அப்படின்னாக்கா கிவன் உங்களுக்கு டயக்ராம்லேருந்து பிசிங்கிறது ஆர் ரேடியஸ். ஓகேவா? அண்டு சிஇங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. ஸோ அட்ஜசன்ட் சைடு இந்த சிஇங்கிறது இந்த ஃபுல் சைடும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அப்போ ரேடியஸ் இருக்குது, 7 மீட்டர் இருக்குது அண்டு 5 மீட்டர் இருக்குது. ஸோ 3ஐயும் ஆட் பண்ணிக்கணும். சிஇ. ஸோ பிசிங்கிறது ரேடியஸ் 6 டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடுங்கிறது ஆர் ப்ளஸ் 7 ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னா 1/√3 which is equal to r divided by r plus 7ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 12 கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 1 இன்ட்டு ஆர் ப்ளஸ் 12 ஆர் ப்ளஸ் 12 அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க. √3 இன்ட்டு ஆர் √3r. ஸோ 12 வந்து ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஆர் வந்து ப்ளஸில் இருக்குது, ரைட் சைடில் போகும்போது மைனஸில் வரும். அப்போ √3r மைனஸ் ஆராக சேஞ்ச் ஆகும். ஸோ 12 as it is ரைட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்துலேயும் காமனாக வந்து ஆரை வந்து வெளில எடுத்துக்கலாம். ஆரை வெளில எடுத்திங்க அப்படின்னா √3 மைனஸ் 1ங்கிறது வரும். இப்போ √3யோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஆர் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732 கிவன் கொஷின்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. √3யோட வேல்யூ -1. ஸோ ஆர் இன்ட்டு 1.732ல் 1 சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 0.732ங்கிறது கிடைக்கும். இப்போ 0.732 இன்ட்டு ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி உள்ளது 12 as it is இருக்குது. நம்ம ரேடியஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ரேடியஸை மட்டும் ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு இந்த மல்டிபிளில் இருக்கு இல்லையா, இது மல்டிபிளில் உள்ளது ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி வரும்போது டிவைடில் வரும். ஸோ அப்போ 12 டிவைடட் பை அப்படின்னு ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு 12 divided by 0.732. இப்போ 12 0.32ஆல் டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் ரேடியஸ் ஆஃப் த டூம். இது வந்து பாயிண்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு இதில் 3 டிஜிட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, ஸோ வந்து 3 டிஜிட்டுக்கு 1000ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா டிவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 12 into 1000 12,000 டிவைடட் பை இது வந்து 3 பாயிண்ட் வந்து 3 டிஜிட் இருக்கு இல்லையா, அதை வந்து 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வந்து பாயிண்ட் கேன்சல் ஆகி 732ங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ வந்து டிவைட் பண்ணுங்கள். 12,000 732ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 16.39ங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ 16.39 தட் மீன்ஸ் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் அண்ட் ஹைட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ தட்ஃபோர் ஃபைனலி நீங்கள் ரைட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் எடுத்து ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா the height of the pole.
height of the pole வந்து என்ன ஃபர்ஸ்ட் நான் ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7 meter. And second என்ன கொஷின், radius of the dome. Radius of the dome என்ன ஃபைண்ட் பண்ணியிருக்கோம் 16.39 meter. அவ்வளோதான் இந்த கொஷின். இந்த கொஷினில் டவுட் இருந்தது அப்படின்னாக்கா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.